எல்லா சொர்க்கவாசிகள் உள்ளத்துல அந்த கண்டம் காணம் கசடு எதுவுமே இருக்காது. அவங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த கசடு எடுத்துருவோம். ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதனால செய்வாங்க முத்தகாபிலீன் அலல்லராய்க்கு முத்தகாபிலீன். அப்படியே சோஃபால சாஞ்சிட்டு எதிர்த்து பேசிப்பாங்க ஜாலியா. மறுமையில நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அழகா ராகத்தான் நீங்க நினைச்சது உங்களுக்கு நடக்கும். அவ்வளவு இன்பங்கள் இருந்தது அந்த சொர்க்கம். சொர்க்கத்தில் அத்தனை மாளிகை இருக்குமே, எனக்குள்ள மாளிகை எப்படி கண்டுபிடிக்கிறது இருக்கா இல்லையா? கிட்ட இருக்காது. ஒரு சொர்க்கத்துக்கு இன்னொரு சொர்க்கத்துக்கு இடையில தெரியுமா? வான பூமிக்குள்ள இடைவெளி இருக்கும். அழகா அல்லது கிளீனா போட்டு அவங்க வீட்டுல போய் அவனிப்பான். அவனுக்கு எந்த சொர்க்கம் அலாட் பண்ணப்பட்டதோ அந்த சொர்க்கத்தை அழகாக இருக்கும். அது சாதாரண வீடுகள்ல மாளிகை இல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு பூமிக்கு கொடுக்கப்பட்ட வீடுகள் பார்த்தீங்கன்னா 60 மைல் தூரம் உள்ள ஒரே முத்தான புடைப்பட்டு அங்க இருக்கிற கட்டிடங்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, லபீனத்து தஹபின் லபீனத்து ஃபித்தத்தின். அங்க வைக்கக்கூடிய அந்த லபீனா கல்லு, லபீனா கல்லு, தங்கம் வெள்ளியினால் செய்யப்பட்ட கற்களை கொண்டு மாளிகை கட்டப்படும். ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. இவ்வளவு இன்பங்கள் நிறைந்த இந்த சொர்க்கம் இருக்கு பாத்தீங்களா, அது நிரந்தரமான ஒரு சொர்க்கம். மௌத்தே